அபிமான வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேலண்டைன் ஸ்பெஷல் காதல் கச்சேரி. இசை அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலையுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணும். முக்கியமாக காதலர்களுக்கு இசை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் இசைக்கே இந்த காதலர்களை ரொம்ப பிடிக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம். வேலண்டைன் டே அப்படின்னா சிட்டியில தான் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தானே நினைச்சீங்க. பட் இங்க ஒரு நாட்டுப்புற பாடகர்களை இவ்வளோ அழகான ஒரு கிராமத்துல சந்திக்க வந்திருக்கோம். வாங்க அவங்க கிட்ட போய் பேசிடலாம். வணக்கம் செந்திலண்ணா, வணக்கம் ராஜலட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. ஸோ எஸ், நம்ம வேலண்டைன் ஸ்பெஷலுக்காக ஒரு அழகான காதல் ஜோடி கூட நம்ம இருக்கோம். நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை நேர்ல வச்சுக்கிட்டு பாட்டு இல்லாம எப்படி, ஸோ ஒரு பாட்டு பாடி ஒரு ஸ்பார்க்கோட நம்மளோட ஷோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாமா நான் உனக்காக பிறந்தேனே, அடிமானே நான் உனக்காக வளர்ந்தேனே, மல்லு வெட்டி கட்டி அருவாமீச காட்டி ஐயனாரு போல நிக்கிறையா, மல்லிகை பூச்சூடி நேர்வாகில் தலவாரி அம்மஞ்சளையாட்ட வந்தியடி. ஏ மாமா நான் உனக்காக பிறந்தேனே, அடிமானே நான் உனக்காக வளர்ந்தேனே. வாவ், சூப்பர். அவர் எவ்வளவு ரசிக்கிறாருன்னா, அந்த மல்லிகை பூன்னு அவர் வாயிலன்னு வரும்போது அவர் உங்களோட பூவை பாக்குறாரு, அந்த வடிக வந்து நேர்வாக்கு பாக்குறாரு. அந்த அளவுக்கு உங்களை வந்து ரசிக்கிறாரு மனுஷன். எஸ், எப்பவுமே டெலிவிஷன்ல அப்புறம் ஆடியோலயே உங்களோட குரலை கேட்டு இப்ப நேர்ல கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு. தேங்க்யூ, கேட்ட உடனே பாடினதுக்கு ரொம்ப நன்றி. எஸ், உங்களோட இசை பயணம் ரொம்ப பெருசு இல்லையா, லாங் ஜேர்னி. ஏன்னா நீங்க ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதே இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ரெண்டு பேருமே குழந்தையா இருக்கும் போது இருந்து பாடிட்டு இருக்கீங்க. சோ அந்த ஜேர்னியை பத்தி நீங்க ரெண்டு பேருமே ஷார்ட்டா எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா. எனக்கு வந்து இசை பயணம்னு பார்த்தா என்னுடைய கிராமத்துலேருந்து தொடங்கினதான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி தாலுகாவில் கலபம்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே தான் நான் முறையாக பாட ஆரம்பித்தது. அதுவும் விளையாட்டாக, சும்மா பசங்களோட ஜாலியாக. ஏன்னா அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த டிவி செல்ஃபோன் இதெல்லாம் இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு இரவு நேரம்லாம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதாவது பாடிக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இப்படி இருப்போம். அப்படி நான் விளையாட்டாக பாட ஆரம்பித்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா எங்கள் ஊர்லேயே எங்கள் மச்சான் செல்லத்தங்கையான்னு சொல்லிட்டு அவர் அதை கேட்டுட்டு, இவன் பாடுறானே, இவனுக்கு பாட்டு எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு எழுதி அப்படி சொல்லி கொடுத்து அப்படிதான் என்னுடைய முதல் இசை பயணம் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர். உங்களுக்குக்கா? எனக்கு வந்து நான் திண்டுக்கல் மாவட்டம் டவுன்ல தான் வந்து எங்க வீடு. நாங்க வந்து நிறைய பஜனை பாடல்கள்லாம் பாடுவோம் தாத்தா கூட சேர்ந்து. இந்த மார்கழி மாத பஜனை, இந்த மாதிரி ஒரு மாசம் ஏதாவது ஒரு பக்தி சார்ந்த நிகழ்வு வரும். அதுக்கு நாங்க எல்லாரும் அப்படியே பஜன் பாட்டு பாடிட்டு இருப்போம். அப்படிதான் போயிட்டு இருந்தப்ப எங்க தாத்தா வந்து என்னோட 8th படிக்கும் போது காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதே தெரியல. பஜனை பாட்டு பாடணுமா, யார் கூட போய் பாடணும், சினிமா பாட்டு பாடலாமா, ஒரு மாதிரி பிளாங்கா இருந்த நேரம் அது. அப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ரால சேர்ந்து கோரஸ்லாம் பாடிட்டு இருந்தேன். அங்க பாடும்போது ஒருத்தர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல அப்பனம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்கிருந்து நடராஜரான்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து கிராமிய இசை நிகழ்ச்சி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. என்னைய பார்த்துட்டு இந்த பொண்ணு வாய்ஸ் நல்லா இருக்கு, நம்ம ஃபோக் வேணா சொல்லி கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து எனக்கு நாட்டுப்புற பாடல்கள் சொல்லி கொடுக்குறேன்ப்பா பாடுறியான்னு கேட்டாங்க. ஓகே என்னான்னு சொன்னேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நாட்டுப்புற பாடல்கள் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான பாடல்கள், எதுவுமே எனக்கு அதை பத்தி எந்த நாலேஜுமே இல்லை. நான் என்னோட 10th படிக்கும் போது ஒரு 6 மாசம் எனக்கு வீட்டுக்கு வந்து சில மெட்டுக்கள்லாம் வந்து நடராஜனா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபோக் ஜேர்னிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஃபோக்னா என்னன்னே தெரியாம இருந்த ஒருத்தவங்க இப்ப வந்து செந்தில் ராஜலட்சுமினா தெரியாதவங்களே இருக்க முடியாது ஆக்சுவலி. ஸோ அந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களோட ஜேர்னியை பத்தி சொன்னீங்க. ஸோ இதுல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களோட திறமையா இல்லை நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உழைப்பு அதோட சேர்ந்து கடவுளுடைய பிளெஸ்ஸிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம உழைச்சாலுமே, என்னதான் கஷ்டப்பட்டு நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டாலுமே கூட கடவுள் பிளெஸ்ஸிங் இல்லாமல் எதுவுமே இங்கே சாத்தியம் இல்லைங்கிறத நாங்கள் உணர்கிறோம். அதனால நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில் கடவுளுடைய பிளெஸ்ஸிங்
எப்போதுமே இருக்கிறதா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எல்லாமே நிச்சயமா. ஆக்சுவலா என்னை கேட்டா எல்லாத்துக்கும் ஈக்குவல் பங்கு உண்டு. திறமைக்கு ஒரு பங்கு உண்டு, உழைப்புக்கு ஒரு கண்டிப்பா. பங்கு உண்டு, அதிர்ஷ்டத்துக்கு ஒரு பங்கு உண்டு, கடவுளோட பிளெஸிங்ஸ்க்கு ஒரு பங்கு உண்டு. நிறைய பேர் எங்களை பார்த்து பிளஸ் பண்ணுவாங்க. நாங்க வந்து நார்மலா மேடை கலைஞர்களா இருக்கிறப்பவே ஒரு ஒரு ஸ்டேஜ் ஏறி இறங்கும் போதும் நீங்க 2 பேரும் சேர்ந்து பாடும்போது நல்லா இருக்கே, நீங்க கண்டிப்பா வந்து பெரிய அளவுல வரணும் அப்படின்னு நிறைய பேர் பிளஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்ததோடைய ஒரு வளர்ச்சி தான் இந்த வளர்ச்சி அப்படின்னு தோணுது. நிச்சயமா. கண்டிப்பா. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய முதல் பயணம் ஒரு 8 வயசுல தொடங்குனது. கிட்டத்தட்ட 10 வயசுல நாங்க எங்க ஊர்ல ஒரு அரங்கேற்றம் பண்ணோம். அதுக்கப்புறமா நான் குறைஞ்சது ஒரு 20 வருஷத்துக்கு மேல 25 வருஷத்துக்கிட்ட நான் மேடை கலைஞர்களா நாங்க பாடிக்கிட்டே இருந்தேன் நானு. அதுவரைக்குமே எந்த ஒரு டிவிலயோ, எந்த ஒரு பெரிய பெரிய மேடைகள்லயோ நாங்க ஏறுனது கிடையாது. ஒரு வெளிநாடு பயணம் கூட நாங்க போனது கிடையாது. இந்த நாங்க இந்த ரியாலிட்டி ஷோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு வெளிநாட்டு பயணம் கூட பண்ணது கிடையாது. ஏன்னா, அதுவரைக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு என்னோட 32வது வயசுல தான் எனக்கு கிடைச்சுச்சு. ஓகே. ஆமா. அப்போ வந்து அ அதுக்கு முன்னாடியும் அவ்வளோ உழைப்பு உழைச்சிட்டு இருந்தோம். அவ்வளோ தேடி தேடி பாடல்கள கத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டு எடுத்து பாடணும்னா, டக்குனு கூகுள்ல போட்டு இந்த லிரிக்ஸ் பாட்டோட எடுத்து லிரிக் விடுனா உடனே குடுக்குது. எஸ். அன்னைக்கு என்னன்னா கேசட்ட போட்டு ஒவ்வொரு லைனா கேட்டு கேட்டு எழுதி எழுதி அத ஓகே. வச்சு அப்படியெல்லாம் பாடி பாடி மனப்பாடம் பண்ண பாடல்கள் எனக்கு நெறைய அனுபவம் உண்டு. கரெக்ட். அப்படி அவ்வளோ உழைப்புக்கு பின்னாடி தான் அதேபோல நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காக போகும்பொழுதுமே எல்லாமே அந்த பயணங்கள்லாம் சொல்லி மாளாது. அப்படி ஒரு பயணமா இருக்கும். ஓகே. அப்படியெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு ஒரு இடம் நமக்கு கண்டிப்பா, கிடைச்சதா ஃபீல் கண்டிப்பா, பண்றேன். கண்டிப்பா. நீங்க 32 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான எல்லா அங்கீகாரமும் கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்க. ம். நெனச்சு பார்த்ததுண்டா? அதுக்கு முன்னாடி நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல, ஆ. இந்த மாரி நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், மக்களோட எல்லாரோட சப்போர்ட், அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு 2 பேருமே நெனச்சதுண்டா? ஆக்சுவலா இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கல நாங்க. ஓகே. ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சிட்டு இருந்தோம். நாங்க வந்து திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் அந்த கிட்டத்தட்ட திருமணம் பண்ணி ஒரு 4 வருடங்களுக்கு பின்னாடி தான் ஆமா, ஆமா. அது வெளியிலேயே தெரிய ஆரம்பிச்சோம். ஸோ ஓகே. அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் நாட்டுப்புற பாடல்கள் தான் பாடிட்டு இருந்தோம். மேடை கலைஞர்களா தான் இருந்தோம். நெறைய பேர் எங்கள பார்த்து கேட்பாங்க, "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. இந்த மாரி நாங்க பாட்டு பாடிட்டு இருக்கோம், கச்சேரியெல்லாம் பண்ணிட்டு அது சரி, வாழ்க்கை பொழப்பு நடத்துறதுக்கு என்ன பண்றீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? அதேதான் வேலையா பார்க்குறோம்னா, அது எப்படி வேலையா பார்க்க முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கும் நாங்க சொல்லும்போது. பட் அப்பவே எங்களுக்கு வந்து ஒரு அடையாளம், அங்கீகாரம் கிடைக்கவும் இல்ல. அப்ப கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நம்பிக்கையா இருந்துச்சு. என்ன நடந்தாலும் இதுதான் நம்ம ஃபீல்டு. ஆமா. இது ம். பாட்டு தான் பாடப் போறோம். நாட்டுப்புற கலைஞர்களா தான் இருக்க போறோம். இதுதான் நம்மளோட துறை அப்படிங்கிறதுல ரொம்ப நாங்க வந்து தீர்க்கமா இருந்தோம். அந்த ஓகே. துறைய அவ்வளோ நேசிச்சனாலயோ என்னமோ, அந்த துறை எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய உயரத்த குடுத்திருக்குன்னு கண்டிப்பா. நம்புறோம். அது நிச்சயமா. 4 வருஷம்னு சொன்னீங்க இல்லையா? அது ம். கண்டிப்பா ஒரு லாங் ஜர்னி தான். ஆமா. ஏன்னா 4 வருஷம் நீங்க நெறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. ஆஃப்டர் மேரேஜ். அதுக்கு ஆஃப்டர் முன்னாடி ரொம்ப மேரேஜ்க்கு வருஷம். அப்புறம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நாங்க அததான் சொன்னேனே, 10 வயசுல அரங்கேற்றம் பண்ணி ம். 32வது வயசுல தான் அந்த ஒரு அடையாளமே கிடைச்சிருக்கு. நான் என்னோட 10 வயசுல இருந்து பஜன் பாட ஆரம்பிச்சேன். என்னோட 10வது படிக்கும்போது ஃபோக் பாட ஆரம்பிச்சேன். சோ ஆமா. இந்த ஜர்னிங்கிறது ரொம்ப லாங். ஆனா எங்க ஆஃப்டர் மேரேஜ் திருமணத்துக்கு அப்புறமா ஒரு 4 நாங்க வருஷம் சேர்ந்து. சேர்ந்து ஒரு 4, 5 வருஷம் ஓகே. அதுக்கப்புறம் அப்ப தான் அப்ப நீங்க 2 பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் நினைக்கிறேன். பிகாஸ் லக்கி கப்பிளா இருக்கீங்க. நீங்க வந்து அவங்க லைஃப்ல போனதுக்கு அப்புறம், இல்ல அவங்க உங்க லைஃப் வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் நெறைய கண்டிப்பா. விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா, ச கண்டிப்பா. எத்தன மேடைகள் பாடியிருப்பீங்க இப்ப வரைக்கும்? இருக்கும். குறைஞ்சது ஒரு 5000க்கு மேல 5000 ஓகே. கூட தான் இருக்கும். நிஜமா சொல்றீங்களா? ஆமா. 5000 மேடைகள் இருக்கா முதல்ல? எனக்கு அதுவே தெரியல. இல்ல இல்ல, மேடைகள் 5000க்கு அப்படின்னு என்ன மேல. சொல்றது, நம்ம எந்த ஊர்ல எல்லாம் போய் நிகழ்ச்சி பண்ணோமோ ஓகே. எல்லாமே நம்ம மேடைகள் தான். இல்ல ஒரு ஆமா. ஸ்டேஜ் ஏறும்போதும் கண்டிப்பா. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நமக்கு. இப்படி ம். கிட்டத்தட்ட ஒரு 5000 திருவிழாக்கள், மேடை நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். இது இருக்கும். எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஓ. 5000 மேடைகள்ங்கிறது அப்ப எத்தன பேர் ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க? எத்தன செவிகள்ல வந்து உங்க குரல் கேட்டிருக்கும்னா எண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அது போயிட்டே இருக்கும் கணக்கு. நிச்சயமா, சோ நிச்சயமா. உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க வந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு கைத்தட்டல், அந்த ஒரு மக்களோட அந்த ஒரு ஆரவாரம் அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும்? இல்ல அதுதான் எங்களுக்கு ஒரு ஏன்னா நமக்கு வந்து காசு, பணம் அதெல்லாம் வந்து தேவைதான் இல்லைன்னு சொல்லல. அத தாண்டி இந்த மக்களுடைய அன்பு தான் நமக்கு. நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம், ஒரு பாட்டு பாடுறோம். ஸோ அதுக்கான அத அவங்க ரசிக்கிறாங்க. அதன் வெளிப்பாட்டுல அவங்க ஒரு கை தட்டுறாங்க, நம்மள பாராட்டுறாங்கங்கிறது தான் நமக்கு வந்து நம்மள இன்னும் இன்னும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதான் ஒரு பெரிய ஒரு எனர்ஜிய குடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா. அதுலயும் மேடையெல்லாம் விட்டு இறங்கும் பொழுது, ஒவ்வொருத்தவங்க ஒரு சில பாடல்கள குறிப்பிட்டே சொல்லுவாங்க. ஓகே. இப்ப லாஸ்ட்டா ஒரு மேடைக்கெல்லாம் போய், "அப்பா அந்த அம்மா பாட்டு
அப்படின்னு அந்த மாதிரி அழுதுகிட்டு சொல்றாங்க இல்லையா? அதே போல அந்த சின்ன மச்சான் பாட்டா இருக்கட்டும், சாமி சாமி இப்படி நம்ம சினிமாவில் பாடினதா இருக்கட்டும், நாட்டுப்புறங்களில் பாடின கருப்பசாமி பாட்டெல்லாம் ஐயா தேக்கம்பட்டி சுந்தரராஜன் ஐயா பாடின வருஷம் தான் நான் பாடுறேன். அந்த பாடல்கள்லாம் கூட எனக்கே ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்து, கண்டிப்பா நிச்சயம். அதாவது ஐயாவுக்கு ஒரு பெரிய அடையாளம் தேக்கம்பட்டி சுந்தரராஜன் ஐயாவுக்கு. அதை நான் மேடைகளில் பாடி பாடி இன்னைக்கு செந்தில் வந்து ஒரு கருப்பசாமி பாட்டு பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ராஜலட்சுமியோட அந்த கோவக்கார மச்சான் பாட்டு, நாங்கள் 2 பேரும் பாடின சின்ன மச்சான் பாட்டு, இப்படி அவங்க சொல்லி சொல்லி வாழ்த்தும் போது அது அதான் ஏதோ ஒன்று அவங்க மனசுல நம்ம நின்றுருக்கோம், அவங்க அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் அது. கண்டிப்பா அண்ணே. அப்புறம் நம்ம கருப்புசாமி பாட்டு இருக்குல்ல, அது வந்து அந்த பாட்டு என்னன்னே தெரியாதவங்க கூட உங்க வாய்ஸ்ல அதை கேட்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிரும். ஸோ அதை எனக்கு நீங்க பாடி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. எங்களுக்காக கொஞ்சம் பாடுங்களேன். கருப்பசாமி பாட்டு ஒரு ஆக்ரோஷமான பாட்டு. அதுலேயும் நம்ம மேடைகள்லாம் பாடும் பொழுது நிறைய பேர் சாமி வந்து ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பாட்டு அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, ஏ மலையா மலை அழக மாமதுரை கல்லழகே, மலையா மலை அழக மாமதுரை கல்லழக, சிலையாக எந்த முன்னே சீரி பாயிராண்ட, அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குதுன்னா அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூண்ணா. அக்கா அப்படி நீங்க ஒரு பாட்டு சொல்லியிருந்தீங்களே. ஆமா. நான் இவருக்காக எழுதி பாடின பாட்டு அது. கண்டிப்பா அது எங்களுக்கு வேணும். கண்டிப்பா பாடலாம். கோவக்கார மச்சானும் இல்ல, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல, சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார், சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார், சின்ன சின்ன சேட்டை செய்வார் கோவக்கார. ஆனா கோவக்கார அவரு கோவக்கார மச்சானும் இல்ல, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. சூப்பர். உங்களோட பாட்டை விட உங்களோட எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நிறைய அடிமைகள் இருப்பார்ல, நானும் ஒண்ணு. ஏன்னா வந்து நீங்க பாட்டு பாடுறது அதை ரசிக்கிறது தாண்டி உங்களோட அந்த ஸ்கிட் போர்ஷன் இருக்குல்ல, இந்த குட்டி குட்டியா ஒரு ஆக்டிங் உள்ளுக்குள்ள நீங்க வந்து அதை போடுவீங்க. அது ஸ்டேஜா இருக்கட்டும், ஏன் என்கிட்ட இப்ப நார்மலா பாடிட்டு இருக்கும் போது அவ்வளோ எக்ஸ்பிரஷன். உங்க 2 பேரை பார்க்கும்போது அது ரொம்ப கியூட்டா இருக்கு. அது ஆக்சுவலா அது நமக்கு மேடையில ஒரு கலை நிகழ்த்தும் போது அது தேவைப்படுது. கண்டிப்பா. நம்ம பாடலை நம்ம ரசிக்கிறோம், நம்ம அதை உணர்றோம். அந்த மாதிரி அதே போல் நம்ம முதல்ல அதை ஒரு கலையாக நம்ம கொடுக்கும்போது தான் மக்களுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம அப்படியே பேசாமல் ஏதோ யாருக்காகவோ பாடுறங்கிற மாதிரி, எனக்கு நான் பாட்டு பாட தான் வந்தேன், நான் பாட்டு மட்டும் தான் பாடுவேங்கிற மாதிரி இருந்தால் அது எங்களுக்கு அது பழக்கம் இல்லை. அதனால எங்களால் சின்ன வயசுலேருந்து இப்படி பழகுனதுனால ஒருவேளை யாரோ ஒருத்தர் 2 பேர் என்ன நாட்டுப்புற பாட்டெல்லாம் அப்படின்னு ஒரு ஆள் நினைச்சா கூட நீங்க பாடுறது, நீங்க அதை அனுபவிச்சு ரொம்ப ரசிச்சு பாடுறதுலாம் கேட்கும்போது அவங்க நிஜமாவே இதுக்கு வந்து அடிமை ஆயிருவாங்க. நிச்சயமா. சோ எஸ், அதுக்கப்புறம் எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு, இந்த பாட்டு அவங்களை எப்படியாச்சும் பாட சொல்லிரு, வேற என்ன பாட்டு சொல்லு மச்சான்டா. எஸ், அதுக்கு நிறைய ஃபேன்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி எல்லாரும் அந்த பாட்டுக்கு ஃபேன்ஸ். ஸோ அதை வந்து நான் லைவா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் எங்களுக்கு மறக்கவே முடியாத பாடல்லாம் எங்களுடைய லைஃப்ல அது. ஏன்னா நாங்கள் அந்த ரியாலிட்டி ஷோக்கு அப்புறமா நாங்கள் சினிமாவில் பாடின 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டு, அதுவுமே கூட நாங்கள் அந்த ரியாலிட்டி ஷோலேயே நாங்கள் பாடியிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் சரி, ஆக்சுவலாக பிரபுதேவ மாஸ்டர் கிட்ட தான் அந்த பாட்டை முதல்ல அம்மா கிரியேஷன் டி சிவா சார் அவங்க தான் எங்களை கூட்டி போனாங்க. கூட்டி போயிட்டு இந்த மாதிரி மாஸ்டர் வந்தோடனே அதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணது கோவக்கார மச்சான் தான். மாஸ்டர் பார்த்தாங்க, பார்த்துட்டு நல்லா இருக்கு, வேற என்ன இருக்கு அப்படின்னாங்க. நாங்கள் அப்போ தான் அந்த பாட்டை டிவிலலாம் பாடியிருந்தோமா, அதை காட்டினோன்னே சூப்பர் இது போகலாம் அப்படின்னாங்க. உடனே இது எனக்கு என்னன்னா, இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, இந்த பாட்டு மாஸ்டர் மாதிரி ஒரு ஆள் பண்ணும் பொழுது அது எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், டான்ஸ் மூமெண்ட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், நீங்கள் இது கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு அவர் சொன்ன வாய் முகூர்த்தம் பிரபுதேவா மாஸ்டர் சொல்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி, அந்த அம்ரீஷ்ன்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர், அவர் கொஞ்சம் வேற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டுக்கு இன்னைக்குள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அந்த வருஷம் தான் இப்போ நம்ம வேற மாதிரி மாத்தி ஹிட் ஆயிருச்சு. அது
போயிடுச்சு. ரொம்ப வருஷமா வந்து நாட்டுப்புற பாடலா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா பாடிட்டே இருந்த பாடல் ஆமா நாங்க ஆமா மேடைகள்ல. மேடைகள்ல அது பாடிட்டு ரீமிக்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ம். ஆனா ஒரு பெரிய அடையாளம் கிடைச்சது பெரிய அந்த அடையாளம். சாங்ஸ்ல. இன்னைக்கு நானே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். எப்படி இந்த பாட்டு இன்னைக்கு 175 மில்லியன் க்ரோர்ஸ் அப்படி ஆமா. 17 crores எல்லாத்துலயும் க்ரோர்ஸ்ல போயிருக்கு வியூஸ். மில்லியன் அப்படின்னா பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. எஸ். போலாமா அந்த பாட்டு? பாடலாம். ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள ஏ செவத்த என்ன மச்சான் சொல்லு புள்ள ஊருக்குள்ள உங்களை ஏசுறாக தினம் ஒன்ன ரெண்டா சொல்லி பேசுறாக ஏ சின்ன புள்ள என்ன மச்சான் செவத்த புள்ள சொல்லு ஏன் மச்சான் செவத்த புள்ள என்ன சொல்லு மச்சான். யாரு யாரு என்ன பேசுனாக எல்லாரும் பேசுறாங்க. அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுனாக இங்க யாரு யாரு என்ன பேசுனாக அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுனாக. அடடா, அப்படி ஸ்டாப்பே பண்ணாதீங்க, ஃபுல் பாட்டு பாடிருக்கீங்க. மனசு சொல்லுது, பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து நிறைய இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். சோ இவ்ளோ குரல் வந்து ரெண்டு பேருக்கும் ஸ்வீட்டா, ஸ்ட்ராங்கா, போல்டா இருக்கு. எப்படி உங்க குரலை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு அப்படியே கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் டிப்ஸ் எல்லாம். நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவேன். அது என்னன்னா வாய்ஸ் ரெஸ்ட். வந்து அந்த வார்ம் வாட்டர் குடிக்கிறது, அப்புறம் ஹனி சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து ஈவெண்ட் இருக்கு, நிறைய நேரம் பாடணும்னு இருந்தா பேசுறத அப்படியே கம்மி பண்ணிடுவேன். ஒரு 10% ஆக்கிடுவேன். எல்லாத்தையும் சைகையில தான் பேசிட்டு இருப்பேன். அப்படியே வாய்ஸ் அந்த வால்யூம் வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு, எனர்ஜி ஃபுல்லா சேவ் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா நம்ம நாட்டுப்புற பாட்டு பாடுறோம், எல்லாம் ஓப்பன் வாய்ஸ்ல தான் பாடணும், சத்தமா பாடணும். அப்ப எனர்ஜி இங்க வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா அங்க பாடும்போது ரொம்ப சிரமமாயிரும். அதனால என்ன பண்ணுவேன்னா பேசுறத அப்படியே கம்மி பண்ணிட்டு ஃபுல் எனர்ஜி ஸ்டேஜ்ல போய் கொடுப்போம். ஸ்டேஜ்ல தான் நாங்க பாத்துருக்கோமே, வேற லெவல். அப்படியே எனர்ஜி பாம் மாதிரி வெடிப்பீங்க, அவ்வளோ நல்லா இருக்கும் பாக்க. அதுதான் நான் ஃபாலோ பண்றது. ஆனா நீங்க சொல்லுங்க. அதே போல எனக்கு என்னன்னா சுடுதண்ணி, மேக்ஸிமம் சுடுதண்ணி தான் நான் குடிக்கிறது. ஓகே. அதே போல ராஜி சொன்ன மாதிரி வாய்ஸ் ரெஸ்ட், ஓரளவுக்கு நம்ம நல்ல தூக்கம் இருந்தால் கொஞ்சம் வாய்ஸ் பிசுறு இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி அதே போல் பேசுகிறத கொஞ்சம் மேக்ஸிமம் கம்மி பண்ணிடுவேன். அதுலேயும் முக்கியமாக கச்சேரி இருக்கிற டைமில், ரெக்கார்டிங் இருக்கிற டைமில் கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிடுறது. பொதுவாகவே நான் ரொம்ப பேச மாட்டேன், இருந்தாலும் இந்த நண்பர்கள்ட்ட அப்படி பேசும்பொழுது, அதுலேயும் முக்கியமாக அந்த ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ஒரு 2 வீலர் மாதிரி ஒரு அந்த எதுக்காத்துல பேசிகிட்டே போனோம்னா தொண்டை தண்ணியே போயிடும். அதெல்லாம் மாட்டவே மாட்டேன். அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் அந்த கூலிங்காக அதுவும் சாப்பிட்றதுல சில பேருக்கு சேரும். இப்போ எனக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சூடாகவே இருக்கிறதுனால டக்குன்னு ஏதாவது சாப்பிட்டா உடனே எஃபெக்ட் ஆயிடும். ஓகே. அதனால கொஞ்சம் அது மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுத்தமாவே அவாய்ட் கொஞ்சம் பண்றது. எடுத்துக்கிறதுல. ஆனா ஆசை, ரொம்ப ஆசை, அதெல்லாம் சாப்பிட ஆசை. அதனால கச்சேரி இல்லாத ஏதாவது நேரங்கள்ல, ரெக்கார்டிங் இல்லாத நேரங்கள்ல கொஞ்சம் ஆசைக்கு. ஓகே. அப்ப ஒவ்வொருத்தருக்கு அது ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஒவ்வொருத்தருடைய voice. எஸ்பிபி ஐயாக்கெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா குரல் வளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது அவங்களுடைய உடம்பு கண்டிஷன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூப்பர். ஸோ எனக்கு உங்க ரெண்டு பேர்கிட்ட முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட வாய்ஸ் டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்க. நீங்க உடம்பு எப்படி மெயின்டைன் பண்றீங்க ரெண்டு பேரும்? ஆல்மோஸ்ட் 8-9 இயர்ஸா உங்களை வந்து நாங்க டிவில பாத்துட்டு இருக்கேன் நானுமே. அப்படியே இருக்கீங்க, எப்படி அது முடியுது? என்ன கேட்டா, நான் எனக்குமே கூட இந்த கொஞ்சம் உடம்பு போட்டா நல்லா இருக்குமோன்னு நிறைய தடவை நினைச்சிருக்கேன். ஓகே. ஆனா இப்போ ஒரு வாரம் இந்த மாதிரி உள்ள ஒரு 10 நாள் யதார்த்தமா இந்த ப்ரோக்ராம் இல்லாம வீட்டில் இருக்கோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்து ஒரு டிராவல் பண்ணுவோம் பாருங்க, அதுல அப்படியே சொயின்னு போயிடும் எல்லாமே. அப்படித்தான் எனக்கு வந்து இது வரைக்கும் இதுக்காக மெனக்கிட்டதெல்லாம் இல்லை. ரொம்ப சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்கிறோம், அது வேற. காலையில வாக்கிங் போறோம், சின்னதா ஒரு உடற்பயிற்சி செஞ்சுக்கிறோம், யோகா பண்றோங்கிறதெல்லாம் அப்பப்போ நேரம் கிடைக்கும். எங்களுக்கு அதுவே பெரிய விஷயம் தான். சின்னதா பண்றதே எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. ஓகே. அது வந்து நேரம் கிடைக்கும் போது பண்றது. ஓகே. ஆனால் இந்த டிராவல் பண்றோம் இல்லையா நிறைய, அதனாலயே என்னவோ கொஞ்சம் அது ஆட்டோமேட்டிக்காவே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. ஓகே. பட் ஆனா நீங்க ஃபிட்டா தானே இருக்கீங்க. சோ அக்கா நீங்க நீங்க சொல்லுங்க. நானும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இல்ல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எதுவுமே வந்து ஒரு மாதிரி அடிக்டடா நிறைய சாப்பிட மாட்டோம். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிக்கன் வந்து எனக்கு நிறைய சாப்பிட பிடிக்கும், மட்டன் நிறைய அப்படி இல்ல.
எல்லாமே ஒரு 2 பீஸ் 3 பீஸ் அவ்வளவுதான், அதுலயே போதும் அளவோட. ஆயிரும். ஆமா. ஓகே. அதனால வந்து என்னமோ அது எதையுமே ரொம்ப அளவுக்கு அதிகமா இப்ப ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரி அது யதார்த்தமாவே ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே அந்த பழக்கம் கிடையாது. நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஓகே. அது ஒரு பக்கம் அவாய்ட் பண்ணியாச்சு. இந்த நான்வெஜ் எல்லாமே சாப்பிடுவோம், ஓகே. எல்லாமே சாப்பிடுவோம், பட் எல்லாமே லிமிட்டா சாப்பிடுவோம். லிமிட் தான். அதே போல் அதான் ஃபுட் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் பண்ணிக்கிறது. இப்போ நைட்டெல்லாம் அவங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு. இப்போ 11 மணி தூங்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ 9 மணிக்கு சாப்பிட்றோம்னா அன்னைக்கு ஒரு 3 இட்லியாக பண்ணிக்கிறது. ஓகே. ஒரு நைட்டு 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா ஒரு 4 இட்லி. 7 மணிக்கு சாப்பிட்டா நல்லா கூட சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஓகே. இந்த ப்ரோக்ராம் டயத்தில் மேடை ஏறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுக்குவோம். அது மாதிரி சில நைட்டு முடிச்சுட்டு எதுவும் ஆமா, முடிஞ்ச வரைக்கும் அளவோட நல்லா அளவா. சூப்பரா மெயின்டைன் பண்றீங்க. சூப்பர். இப்போ சமைக்கிறத பத்தி பேசுனதுனால நான் வந்து கேக்குறேன், நீங்க சமைப்பீங்களாண்ணா? ஐயோ சாரி. Thank you. ஆனா வந்து கண்டிப்பா. எல்லாருமே சமையல் ஆரம்பிச்ச உடனே வந்து இவர்ட்ட வந்து இவங்க என்ன நல்லா சமைப்பாங்கன்னு தான் கேட்பாங்க. ஆமா. நேரா அங்க சமைப்பீங்களா? அதனாலதான் அங்க நல்ல கேட்டேன். கேள்வி. அதை ஏன் கேக்குறீங்க? ஆனா எனக்கு ஆசை தான் சமைச்சு ஓ, ஆசையா? இது வரைக்கும் கிச்சன் பக்கமே போனதில்ல அவரு. பண்ணதில்ல. ஆனா நான் சில விஷயங்களை பார்ப்பேன். இந்த கடைகள்ல அந்த ஒரு கலக்கி போடுறது, ஆம்லெட் போடுறது, இந்த மாதிரி மாசு போடுறதெல்லாம் பார்ப்பேன் இல்லையா? பார்க்கறதுனால என்னன்னா அதை வந்து எப்போவாது நான் போட்டு தரவா அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. ட்ரை பண்ணுவீங்க. வருமா? நல்லா வருமா? அதை அவங்கள தான் கேட்கணும். நீங்க சொல்லுங்க. ஓகே, அதான் அவர் சொல்ற மாதிரி எப்போவாச்சும் அவர் சொல்றது வந்து இப்ப கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆக போகுது. 14ல 14 நடந்துட்டு வருஷம் இருக்கு. ஆயிடுச்சா? ஓகே, 14 ஓ, வருஷம் நடந்துட்டு இது இருக்கு. ஆப்போசிட்டா நடக்குது. நீங்க அவங்க தான் எப்பவுமே மறப்பாங்க. கணக்குல Okay, அடுத்த கேள்விக்கு வரேன். நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி இந்த 14 வருஷத்துல வந்து ஒரு 2 தடவை 3 தடவை செஞ்சிருப்பாரு, அவ்வளவுதான். சோ அதனால இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டம். இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அக்கா சமைக்கிறதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா? இல்ல நானும் சொல்லிடுறேன், அவர் வந்து ஒரு 4 தடவை போயிருக்காருன்னா நான் ஒரு 20 தடவை போயிருப்பேன், அவ்வளவுதானா இருக்குமோன்னு. இல்ல இல்ல இப்ப சமீபமா Okay. கொஞ்சம் நிறைய சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நானு. முன்னாடியும் இந்த ரொம்ப பெரிய ஒரு அடையாளம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் நிறைய இருந்துச்சு. அப்ப சமைக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். ஆனா ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்டாலாம் சமைக்கிற வரும், அவ்வளவுதான். பட் இப்ப கொஞ்சம் பார்த்து இல்ல சமைக்க ஆரம்பிச்சேன். அதான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செய்யும் பொழுது நல்லா செஞ்சு கொடுத்துருவாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சியா, அதே மாதிரி இந்த அன்னைக்கு செஞ்சாலும் அதே மாதிரி இப்போ செஞ்சு ஒன்று கொடுன்னா சொதப்பிடுவாங்க. எனக்கே அந்த ரெசிபி தெரியாதே அப்படின்னு உங்க மைண்ட் வைஸ். இப்ப என்ன போட்டோம் அப்படிங்கிற எக்ஸாக்ட்லி அதுல எக்ஸாக்ட்லி. அந்த சிக்கன் அந்த கிரேவி மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. Okay. அது உடனே கொஞ்சம் குயிக்கான நேரத்துல ரெடி பண்ணுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். அது Okay. அப்புறம் மட்டன் குழம்பு இல்ல மேக்ஸிமம் சமையல் குறை சொல்ற அளவுக்கு இருக்காது. Okay. நல்லா இருக்கும். இந்த வேலண்டைன் டேக்கு ஸ்பெஷலா நம்மளோட அக்காக்கு நீங்க வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா என்ன டிஷ் செஞ்சு கொடுப்பீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலக்கி போட்டு கொடுத்துறேன். ஆக்சுவலா எனக்கு கலக்கி ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே. கலக்கி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. வீட்ல நிறைய ட்ரை பண்ணிருக்கேன், அது அந்த கடையில வர மாதிரி வராது. ஓகே. கடையிலயுமே எடுத்துட்டீங்கன்னா நம்ம திருச்சி, திண்டுக்கல் இந்த பக்கம் ஒரு சில பகுதிகளெல்லாம் வேற லெவல்ல செஞ்சு தருவாங்க. நீங்க கொஞ்சம் வேற பக்கம் போய் கலக்கி கொடுங்கன்னா அப்படியே ஆம்லேட்டை மடிச்சு இப்படி தலகாணி மாதிரி பொரியல் மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுப்பாங்க. சோ எனக்கு கலக்கி வந்து எனக்கு என்ன சொல்றது ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவேன் நான். எனக்கு வந்து அது ஒரு விதமான ஒரு பதத்துல இருக்கணும், அப்படி பிடிக்கும். Okay. அவருக்கு தெரியும் அந்த பதம். அதான். சோ செஞ்சு அதை கொடுத்தாரு. வேணா நான் செஞ்சேன். ஸோ வேலண்டைன் டேக்கு வந்து செந்தில் அண்ணா வந்து ஒரு கலக்கிய போட்டு ராஜா அக்காவுக்கு குடிக்க போறாங்க. அப்படியே கலக்கிய வந்து ஒரு கலக்கலா கொடுத்துருங்கண்ணா. ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். உங்க 2 பேரோட தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ ஏன்னா வந்து பாடகர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல அந்த ப்ரொனவுன்சியேஷன் அப்படிங்கிறது தேவை, அது இருக்குமே கூட. பட் உங்களது வந்து ஸ்பெஷலான தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப அழகா இருக்கு. அதையும் அக்கா வந்து நீங்க நிறைய தமிழை பத்தி பேசுறீங்க, நிறைய விஷயங்கள். சொல்ல போனா அவங்க வந்து எம்ஏ எம்பிள் பிஹெச்டி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க தமிழ். இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க என்னதான் பண்ணல, அது அந்த லிஸ்ட் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. ஐயோ அதெல்லாம் இல்ல. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல சூப்பர். PhD. இல்ல ஆக்சுவலா வந்து எப்ப அதுக்கான நேரம் கிடைக்குதோ அது ஜாயின் பண்ணிடணும்னு ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். இப்ப அதுக்கான சூழல் அமைஞ்சது, அதனால பிஹெச்டி ஜாயின் பண்ணிருக்கேன். சிறப்பா போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. அடுத்து நீங்க என்ன படிக்கலாம்னு நம்ம இருக்கீங்க? எனக்கும் பிஹெச்டி பண்ணணும்னு ஒரு ஆசை. இப்போ ஏன்னா எம்ஏ வரைக்கும் அதுவும் மியூசிக்ல தான் முடிச்சிருக்கேன். Okay. எங்க திருச்சியில எம்எஃப்ஏன்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன், திருச்சி கலைக்கவரி கல்லூரி. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணணும். சரி இவங்க முதல்ல பண்ணட்டும், அப்ப கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கைட் பண்றதுக்கு சரியா இருக்குமே அப்படின்ட்டு. நாங்கெல்லாம் படிச்சதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க, எனக்கு புரியல அதுதான் என்னன்னு. பட் ரொம்ப நல்ல விஷயம், இன்ஸ்பைரிங்கா இருக்கு ரொம்ப. எஸ், இப்போ மாந்தோப்புல விட்டதை வந்து நம்ம தென்னந்தோப்புல கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷான லொகேஷன்ல எனக்கு வந்து உங்களோட ஃப்ரெஷ்ஷான லவ் ஸ்டோரி பத்தி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. இது ஃப்ரெஷ்ஷான லவ் ஸ்டோரி கிடையாது, கொஞ்சம் பழைய லவ் ஸ்டோரி தான். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அங்க இருந்து இங்க வர கேப்ல வந்து நான் பார்த்தேன் உங்களோட லவ்
என்னமா இருந்தது ஆக்சுவலி அது ரொம்ப கியூட்டா இருந்தது. ஸோ அதை பத்தி பேசலாம். நீங்க வந்து திண்டுக்கல், நீங்க வந்து புதுக்கோட்டை, எப்படி அந்த லிங்க் அது எப்படி உண்டாச்சு? இல்ல அது நாங்க சார்ந்திருக்கக்கூடிய இந்த மேடை நிகழ்ச்சிகள் தான். ஓகே. மேடை நிகழ்ச்சிகள் தான் முறையா இவங்களை பார்த்ததையுமே நான் ஒரு கச்சேரி மேடையில தான் பார்த்தேன். அதான் அதுலயும் வந்து ரொம்ப சிறப்பு என்னன்னா, இவர் பிறந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் களபம்னு ஒரு கிராமம். ஓகே. அந்த ஊர்ல நிகழ்ச்சி பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்தாரு அவரு. ஏன்னா அவங்க ஊர்ல வந்து அவங்க வருஷம் ஏதாவது பாடிட்டு இருப்பாங்க ஈவென்ட் பண்ணி. இவங்க டீமே எப்படின்னா இவரு, இவங்க தங்கச்சி அண்ட் இவங்க மச்சான் அக்கா வீட்டுக்காரு, இவங்க எல்லாரும் சேர்ந்தது ஒரு டீம். அப்போ வந்து செல்லத்தங்கை அண்ணன் இவங்க அக்கா வீட்டுக்கார் வந்து ஒரு தடவை என்ன பிளான் பண்ணாருன்னா, சரி நம்மளே பாடிட்டு இருக்கோம், புதுசா யாரையாவது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஒரு ஸ்டேஜ்ல பார்த்துருந்தாங்க. ஓகே. அந்த பொண்ணை வர சொல்லுவோம்னு சொல்லிட்டு என்னை அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறாங்க. ஸோ அன்னைக்கு மேடையில பார்க்கும்போது தான் இவரை வந்து நான் முதல் முறையா பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் இவரை பார்க்கும்போதே ஒரு 10 வருஷம் நிகழ்ச்சிகள் எல்லாம் பாடிட்டு இருக்கேன். அந்த 10 வருஷம் வரைக்கும் நான் இவரை எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன்னா இப்போ கோ சிங்கர்ஸுங்கும் போது எங்கேயாவது பார்த்துருப்போம்ல, எங்கேயுமே பார்த்ததில்ல இவரை. பட் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சுன்னா, லவ்ங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி துரு துருன்னு ஆடிட்டு ஓடிட்டு குதிச்சுட்டு பாடிட்டு இருந்தாரு. யார்ப்பா இவர் இவ்வளவு எங்க சாமி இருந்த இத்தனை நாளா அந்த மாதிரி இருந்ததா? ஆமா. உங்களுக்கு வந்து அவரை பார்த்தோன்னே அந்த ஒரு வேவ்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கு. அது நான் ஏன் நினைக்கிறேன்னா, நீங்களும் அதே மாதிரி துரு துருன்னு ஆடி பாடி இருக்கிற ஒரு பர்சன். ஸோ உங்க 2 பேத்துக்குள்ள அந்த வேவ்ல நல்லா கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைச்சேன். அவர் அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கல்ல, பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்களா? அப்ப அவர் என்ன பாட்டு பாடினாரு ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா அந்த ஹோல் ஈவெண்ட்டே அந்த ஒரு 3 மணி நேரம் நிகழ்ச்சி முழுக்கவே பாத்தீங்கன்னா, அங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. கண்ணு வேற எங்கேயுமே போகாது. அவர் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாரு. உங்களை அந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி பண்ணவங்க லவ் உடனே ஒத்துக்கலையா? அதான் வருத்தம். கொஞ்சம் வருத்தம் தான். இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்திருக்கும். கொஞ்சம் பண்ணுவோமே அந்த மாதிரி. ஆமா தானேக்கா? மேபி ஓகே. இது எக்ஸ்க்ளூசிவ். நைஸ். ஓகே. சோ அந்த நேரத்துல பாடின ஒரு பாட்டு இவரே பாடுவாரு. அந்த டயத்துல நீங்க ஸ்டேஜ்ல எல்லாம் பாடிட்டு இல்ல இருக்கீங்க. அப்ப பாடினது வந்து அப்ப நிறைய வந்து நாட்டுப்புற பாடல்கள் தான் நிறையவே பாடுவோம். அதுல முக்கியமா இந்த ஐயா கோட்டைச்சாமின்னு ஒரு பாடகர், மூத்த பாடகர், அவருடைய கடலை கொள்ள ஓரத்துல அப்படின்னு ஒரு பாடல் நல்ல ஃபேமஸ் நம்ம பகுதிகளில். புதுக்கோட்டை, அங்கிட்டு காரைக்குடி, சிவகங்கை இந்த பக்கம்லாம் நல்லா ஃபேமஸ். அந்த பாட்டுக்கு ரொம்ப எனர்ஜியா பாடிட்டு இருப்போம். இப்போ வரைக்குமே அது ரொம்ப இது எப்படி இருக்குன்னா, கடலை கொள்ள ஓரத்திலே, கடலை கொள்ள ஓரத்திலே இன்னைக்கு கடப்புறா 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 காட 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 இன்னைக்கு காடப்புறா ரெண்டு நிக்க அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காடப்பூரா ரெண்டு நிக்க அந்த காடப்பூரா கலஞ்சுடனே காடப்பூரா கலஞ்சுடனே கலங்குதம்மா என் மனசு கலங்குதம்மா என் மனசு. அப்படி பாடி இப்படி பாடுவாரு. கீழே பயங்கரமா விசில் சத்தம் வரும். தமிழ் சத்தத்தோட உரிமையெல்லாம் வாசிட்டு அதை கேட்கும் போதே நமக்கு சமம். அப்படியே உங்களுக்கு வந்து பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி போயிருச்சு. சூப்பர் பாடல். அதுக்கு தகுந்த மாதிரி நடனமும் ஆடல். எங்களுக்கும் அப்படியே ஒரு 4 ஆடல் ஸ்டெப்ஸ் போட்டுனா நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து சாங் அந்த ஸ்கிட் போர்ஷன்லாம் தாண்டி ஒரு வைபா வச்சுப்பீங்க. அந்த ஒரு பாசிட்டிவா வந்து டான்ஸும் வந்து சூப்பரா பாடும். எப்படி வந்து ஒரு கப்பலால பாட முடியுது, ஆட முடியுது, பேச முடியுது, படிக்க முடியுது, வேற என்னெல்லாம் பண்றீங்க, வீட்டையும் பாத்துக்கிறீங்க. சோ இந்த கேள்வி ஒண்ணு இருக்கு. வீட்ல வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாலே மேனேஜ் பண்றது கஷ்டம். வீட்ல 2 பேருமே வந்து ஒரு பெரிய ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். சோ எப்படி இருக்கும் அது? இல்ல ஒரு பக்கம் எங்களுக்கு சந்தோஷம், இன்னொரு பக்கம் என்ன நாங்க மிஸ் பண்றதுன்னா, ஏன்னா 2 பேருமே நாங்க வெளியில போறதுனால குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் கொஞ்சம் நேரம் நிறைய ஒதுக்க முடியறது இல்லை. இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சிக்காக போனோம் அப்படின்னாக்கா சில நேரங்களில் கண்டினியூவாக ஒரு 4-5 நாள் நிகழ்ச்சியெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு 4-5 நாள் வீட்டு பக்கமே வர முடியாது. சில சமயம் இந்த வெளிநாடுகள்லாம் போனாக்கா 1 வாரம் 10 நாள் இப்படிலாம் ஆகும். லாஸ்ட் டைம்லாம் அமெரிக்கா போயிட்டு 1 மாதம் இருந்தோம். அப்போ 1 மாசங்கிறப்ப ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? பெரிய ஒரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு இந்த வீடியோ கால்னு ஒண்ணு வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒரு
கேப் இல்லாம நம்ம அதை தெரியல, கொடுக்க அந்த முடியல அளவுக்கு. தவிர இருந்தாலும் என்னதான் நம்ம வீடியோ காலில் பிள்ளைங்க முகத்தை பார்த்தாலும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாலும் பிள்ளைங்களை தொட்டு அரவணைச்சு அந்த ஸ்பரிசா இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம் அவங்களை கூட இருந்து பார்க்குறது. எனக்கு இப்போ வரைக்குமே கூட எப்பயாச்சும் என் பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது சொல்லுவேன், எனக்கு ஒரு பெரிய ஆசை உண்டு. என்னன்னா, ஒரு அம்மாவா இந்த மாதிரி வளரும் பருவத்துல குழந்தைங்க கூட இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தோணும். ஈவன் நாங்க நிறைய நிகழ்ச்சிகள் போற வீடுகள்ல அவங்க வீட்டுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஈவெண்ட் முடிச்சோடனே போய் பார்த்தா வந்து அவங்க குழந்தைங்க கூட இருப்பாங்க. அவ படிச்சிட்டு இருக்கா, இப்பதான் போய் ரெஸ்ட் பண்றான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆகா, நம்ம இந்த நேரத்துல நம்ம குழந்தைங்களோட இருந்து அதெல்லாம் பண்ண முடியலையே அப்படின்னு தோணும். கண்டிப்பா. எனக்கு என்ன தோணும்னா, ஒரு கேரவன் மாதிரி ஒரு பெரிய வண்டி ஒன்று ரெடி பண்ணி ஹோம் ஸ்கூல் மாதிரி பிள்ளைங்க இருந்த இடத்துல இருந்து படிங்கன்னு சொல்லி எந்த ஊருக்கு போனாலும் 4 பேர் சேர்ந்தே போகணும். அந்த அந்த கேரவன்லேயே சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப சம்டைம்ஸ் ரொம்ப ஆசையா இருக்கும். பட் ஓகே, தாத்தா பாட்டிகளோட வளர்றதும் ஒரு பெரிய பிளெஸிங் தான். அப்படி வளர்றாங்க, முடிஞ்ச வரைக்கும் நாங்க கூட இருக்கோம். ஒரு 2 பேரும் ஆர்டிஸ்டா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மேஜரா நாங்க இழக்கிற ஒரு விஷயம்னா அந்த குழந்தைகளுக்கான Time spend கவனத்தை வந்து பண்றது. கொஞ்சம் அதிகமா கொடுக்க முடியல. ஆமா, அதான். ஆமா. புரியுது, அதனாலதான் இன்னைக்குமே கூட இப்ப என் ஊர் வந்து புதுக்கோட்டை தான் சொன்னோம் இல்லையா, புதுக்கோட்டை பக்கத்துல கிராமம்னாலும் கூட நாங்க கட்டின வீடுமே கூட புதுக்கோட்டையில தான். ரொம்ப ஆசையா கட்டினோம். பார்த்தா ஒரு கட்டத்துல பசங்களுக்காக ஸ்கூலுக்காக இப்போ வந்து மேக்சிமம் திண்டுக்கல்ல தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஆயிடுச்சு. Okay. அதனால நாங்க அந்த வீடையுமே கூட அப்பப்போ ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி போனா அந்த பக்கமா கச்சேரி போகல அங்க போய் கொஞ்சம் தூங்குவோம், ரெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் இப்போதைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் ஒரு பாயிண்ட் வரும், எல்லாரும் ஹாப்பியா எல்லாரும் அவங்களோட வீட்ல இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிப்பா. பட் அவங்களும் ரொம்ப பெருமைப்படுவாங்க, அம்மா அப்பா வந்து இவ்ளோ அளவுக்கு நல்லபடியா உயர்ந்துட்டு போறாங்க ஆமா, அப்படின்னு. ஆமா. கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவாங்க. அக்காவோட கேரவன் ஆசையை நீங்க வந்து நோட் பண்ணி வைக்கணும்னு தாழ்மையா வேண்டிக் கொள்கிறோம். கண்டிப்பா, My lord. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ எஸ், நீங்க வந்து உங்க குழந்தைகளை பத்தி சொன்னீங்க. உங்களோட பையனும் இப்ப வந்து பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா? ஆமா. அத பத்தி சொல்லுங்க. உங்க குழந்தைங்களும் பாடல்கள்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா? ஆமா, பசங்க என்னவோ அது எங்களை பார்க்கறதுனாலயோ எங்க கூட அந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பார்க்கறதுனாலயோ என்னன்னு தெரியல, அவங்களுக்கு அவங்கள அறியாமலே ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஆனா நாங்க என்னன்னா நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம், அதனால அவங்களையும் இந்த ஃபீல்டை கொண்டு வரணும்னு நாங்களா அது அவங்கள நேச்சுரலா அவங்களுக்கு. ஓகே கட்டாயப்படுத்தல. ஓகே. அதனால அவங்களுக்கு ஒரு ஆசை பாடணும்னு. யதார்த்தமா ஒரு முறை பார்க்கையில பையன் பாடிட்டு இருந்தான். ஓகே. எப்படிலாம் சங்கதி போடுறான் பாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். சரி, அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன மேடைகள்ல எப்பாவது 1-2 பாட்டு பாட வைப்போம். ரொம்ப நல்லா பாடுவான். சரி, ஆர்வமா இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கிளாஸ் அனுப்பிட்டு இருக்கோம். சூப்பர். வாரத்துல ஒரு 2 நாள் கிளாஸ். நைஸ். ப்ரொஃபஷனல் சிங்கரா வந்து மாறி உங்க கூடவே சேர்ந்து ஆமா. இன்னும் நிறைய மேடைகளை அவங்களும் பார்க்கணும்னு இது நாங்க என்னன்னா, வாழ்த்துக்கள் அவன் பாடுற பார்த்தோன்னே அவங்க தங்கச்சிக்கு ஒரு ஆசை, ஓகே. நானும் அண்ணனை மாதிரி பாடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற இல்லைன்னா முன்னாடியெல்லாம் நான் சொல்லிட்டே இருப்பேன், அம்மா டேய் யாராவது ஒருத்தராவது நம்ம வீட்டுல ஒரு டாக்டர் படிக்கணும்னு அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கு, நீனாவது அதை பண்ணுடா. அதனால அப்பெல்லாம் நிறைய வந்து எங்கேயாவது திருவிழா போனா இல்லை வெளியில போனாலே என் பிள்ளைக்கு என்ன வேணும், விளையாட்டு ஜாமான் என்ன வேணும்னா, அப்பா டாக்டர் செட்டு, அந்த டாக்டர் செட்டு அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டு ஜாமான் இருக்கு இல்லையா, அதுதான் வாங்குவோம். இப்போ அதை பத்தி யோசிக்கிறதே எது மைக் இருக்கா பாருங்க, மைக் பொம்மை இருந்தா வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஓகே, நைஸ் நைஸ். பார்க்கலாம். எது இப்போ நம்ம முடிவு பண்ண முடியாது, அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ பார்க்கலாம். நிச்சயமா. வீட்ல ரொம்ப நாட்டியா இருக்கிறது யாரு? உங்க 2 குழந்தைகளா இல்ல வந்து அக்காவா? இந்த கேள்வி உங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா துருத்துருன்னு இருக்காங்க. சோ நீங்க சொல்லுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க 2 பேர்ல கேட்டா அவங்கதான். ஓகே. அவங்கதான். அதே போல பசங்கள்லயுமே கேட்டா சின்ன பாப்பா தான். பாப்பா. ஓகே. பாப்பா தான் ரொம்ப துருத்துரு. பையன் பயங்கரமா கொஞ்சம் வாய் பேசுவாங்க. ஓகே. ஆமா, அப்படியே அம்மாவுக்கு ஏத்த வாய். அவங்க 2 பேரும் தான் சரியா இருக்கும். ஓகே, நம்ம வேலை முடிஞ்சுச்சு. ஆமா. அதுலயும் கூட இப்போ ஏதாவது வெளியில எல்லாம் போயிட்டு வந்தோம்னா பார்த்தா அப்பா மேல வந்து தாவி விழுந்து இது பண்ணுவாங்க. Okay. அந்த 2 செகண்ட் தான், 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பின்னாடியே தான் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். ஓகே, அவங்க சேம் அம்மா, வைப்ஸ் அவங்களுக்கு ஆமா, செட் ஏதாவது ஆயிடுச்சு. ஆமா, நாங்க இருப்பாங்க, ஆக்சுவலா நாங்க விளையாடிட்டு 3 பேர் வந்து பயங்கரமா ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு கிரேசியா ரொம்ப ஆர்டராலாம் இருக்காது அந்த விளையாட்டு. ஓகே. நாங்க பாட்டு பைத்தியம் அவங்களோட மாதிரி சேர்ந்து நீங்களும் விளையாடுவீங்க. ஆமா, ஆமா, சூப்பர். ஆமா. அது மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இருக்கும். அவரோட நிலைமை யோசிச்சுட்டு இருக்கேன். அமைதியா ஒரு பாட்டு போட்டுட்டு வீட்டுல ஜாலியா உட்கார்ந்து அமைதியில இருப்பாரு அவருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா நைட் தூங்கும் போது வந்து எப்பவுமே எங்க பாப்பாவுக்கு வந்து கதை சொல்லணும். ஓகே. அப்பா கதை சொல்லுப்பா அப்படின்னோட்டியும் சார் வந்து பெரிய கிரியேட்டர் அவரு. ஏதோ ஒரு கதை. என்ன பண்ணுவாருன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இதை எப்படி யோசிச்சாரு அப்படின்னு. என்ன பண்ணுவாரு, பாப்பா
இந்த 5 விரல்ல 5 கதை இருக்கு, உனக்கு என்ன கதை வேணும் அப்படிம்பாரு. உடனே இதுல என்ன கதைப்பா இருக்கு, இதுல வந்து சிங்க கதை இருக்கு, சரி இதுல சிறுத்தை கதை இருக்கு, இதுல ராஜா கதை இருக்கு, சரி பாப்பா சிறுத்தை கதை சொல்லணும் அப்படியே ஆரம்பிப்பாரு. நீங்க 2 பேரும் தூங்கிடுவாங்க. அது ஒரு டேலண்ட் தான் இல்லையா? ஆமா ஆமா பயங்கரமா கதை சொல்லுவாரு. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு வஞ்ச புகழ்ச்சி நீ வந்துட்டு போச்சு, அவர் பெரிய கிரியேட்டர் அப்படின்ட்டு. ஆனா உண்மையா சொல்ல போனா இவங்க தான் பெரிய கிரியேட்டர். மாத்தி மாத்தி புகழ்ந்து சும்மா விளையாட்டுக்காக சொல்ல, நீங்க நிறைய பாடல்கள் இப்ப வந்து ஒரு கோவக்கார மச்சான்னு ஒரு பாட்டு ரொம்ப எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த பாடு, அந்த பாடல் வந்து இவங்க எழுதினது. அதே போல நீங்க அந்த மீடியாவில் இதில் பார்த்துக்கலாம், அந்த ரியாலிட்டி ஷோவில் இந்த நெசவாளர்களுக்காக ஒரு பாடல் எழுதி பாடிருந்தாங்க. அந்த பாட்டெல்லாம் ராஜலட்சுமி தான் எழுதினாங்க, அவங்க எழுதின. அதே போல இன்னைக்குமே கூட நாங்கள் நிறைய எல்லா மேடைகள் நிகழ்ச்சிகளும் போவோம். அதாவது திருவிழாக்கு போவோம், அதே போல் இல்லைன்னா வீட்டு விசேஷம், கல்யாணம், காது குத்து, இது மாதிரியான விசேஷங்களுக்கு போவோம். அதை தாண்டி சில அரசியல் மேடைகளுக்கும் போவோம். அது வந்து நாங்கள் இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை, அது கமர்ஷியலாக. ஏன்னா எல்லாருமே இப்போ உதாரணத்துக்கு எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இல்லை நம்ம பழகக்கூடியவங்க, அப்படி எங்கள் இந்த மாதிரி ஒரு விழா இருக்குது, அதில் வந்து ஒரு பாட்டு, நாட்டுப்புற பாடல்கள் பிடிக்கிறவங்க நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை தவிர்க்க முடியாது, நமக்கு எல்லாருமே தேவை அப்படின்ற. அப்போ அப்படி போகும்போது டக்குன்னு ஏதோ ஒரு பாட்டு வேணும், ஒரு கோவிலுக்கு இந்த சாமியை பற்றி பாட்டு வேணும்னா உடனே ஐயா இதுக்காக ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க, கொஞ்சம் வேகமாக எழுதிருன்னா அந்த நேரத்தில் எழுதிடுவாங்க. நெசவாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப உருக்கமான ஒரு பாடல் இருக்கு இல்லையா? ஸோ அது எங்களுக்காக ஒரு 2 வரி. கண்டிப்பா. அந்த பாட்டு பாடும்போது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது. இப்போ வரைக்கும் மறக்க முடியாத பாடல் லிஸ்ட்ல அதுவும் உண்டு. அது ஒரு 4 வரி பாடலாமா? என்ன சொல்லி பாடி வருவேன் எங்க கதைய, நான் யாருகிட்ட சொல்லி அழுவேன் இந்த நிலைய, நூலுக்குள்ள ஆடைய வச்சான், ஆடையில மானத்தை வச்சான், நூலுக்குள்ள ஆடைய வச்சான், ஆடையில மானத்தை வச்சான், மானங்காக்கும் வேலையதான் நாங்க செய்றோம், ஆமா மகத்தான கைத்தறியில் ஆட நெய்றோம், என்ன சொல்லி பாடி வருவேன் எங்க கதைய, நான் யாருகிட்ட சொல்லி அழுவேன் இந்த நிலைய. அப்படின்னு அந்த பாட்டு முழுக்கவே அப்படி நெசவாளர்களுக்கு நெசவு சார்ந்து அதோட பெருமையை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த பாடல். ஓகே, இது எனக்கு ரொம்ப இமோஷனலி கனெக்ட் ஆச்சு. சோ thank you so much for that. எஸ், அதுக்கப்புறம் இப்போ நீங்க மேடை பாடல்கள் நிறைய பாடுறீங்க இல்லையா? நாட்டுப்புற பாடல்கள் மேடையில நிறைய பாடுவீங்க. அப்போ வந்து சினிமா பாடல்களையும் இப்ப கண்டிப்பா நிறைய பாடுறது உண்டு. அதுல உங்களுக்கு ஃபேவரட்டான சினிமா பாடல்னா என்ன பாடல்? ஓகே, எப்பவுமே பொதுவா நாங்க பாடின சினிமா பாடல்கள் நிறைய பாடுவோம் ஸ்டேஜ்ல. உதாரணத்துக்கு சின்ன மச்சான், சாமி சாமி, ஃபீலிங்ஸ், கத்தரிப்பு வலகி, இந்த விசுவாசத்துல டங்கா டங்கான்னு ஒரு சாங் பண்ணோம். அது அப்புறம் கொண்ட மேல கொண்ட, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுன்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடிருந்தோம். ஸோ இதெல்லாம் பாடுவோம். நாங்க பாடின பாடல் இல்லாம ஆனா மூவில வந்த பாட்டா இருக்கணும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டும் ஒரு 2 பாட்டு இருக்கு. நாங்க எங்கேயுமே அந்த பாட்டை மிஸ் பண்ணது இல்ல. நாங்க ஒருவேளை மறுநாள் ஆடியன்ஸ் அதை விட மாட்டாங்க, அந்த பாட்டு கண்டிப்பா பாடிடுங்க அப்படிப்பாங்க. அதுல நம்பர் 1 சாங் வந்துட்டு சிவப்பதிகாரம் படத்துல வந்து மன்னார்குடி கலகலக்க. ஓகே, கம் ஆன் எங்களுக்காக ப்ளீஸ். முக்கியமா அந்த ஒரு பாட்டு மன்னார்குடி கலகலக்க, அது ஓபனிங்ல இருக்கும். திண்டுக்கல் சாரதி அந்த பாட்டு, அது வந்து ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிஞ்சு அமுதவல்லி வந்திருக்கா, ஒரு அம்பளங்கே பத்தரைய, ஏ மன்னார்குடி கலகலக்க, மதுரை ஜில்லா மணமணக்க, ஆண்டிப்பட்டி சிலுசிலுக்க, ரசம்பட்டி கமகமக்க, தேனி எல்லாம் தகதகக்க, வீரவாண்டி கிருகிருக்க, சின்ன மனம் சிறுசிறுக்க, கம்பம் எல்லாம் கதகதக்க, ஓடிந்தா பொச பொசக்க, பெரிய கூளம் கிசு கிசுக்க, தலகுண்டு வடவடக்க, வாடிப்பட்டி படவடக்க, ஏ உசிலம்பட்டி உச்சு கொட்ட, சேடப்பட்டி சரிச்சு கொட்ட, பட்டி கரிச்சு கொட்ட, காரியவட்டி வேர்த்து கொட்ட, திருப்புவானோ சொக்கி நிக்க, சிவகங்க சிக்கி நிக்க, அட வருத நாடு தாய வழி வாழையூத்து சரியை, புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூரு கருகே, ஆடி வந்தேன் ஆட்டம், என் மேல பல மைண்டருக்கு நோட்டம். சூப்பர். உங்க த்ரோட் சொல்ல போனா இது வந்து மேடையில வந்து அந்த
அந்த ஸ்ருதியோட High ல ஹைல பாடுவோம். பாடுவோம். இதுவே ரொம்ப ஹைதான், எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு அக்காக்கு வந்து த்ரோட்ல சில இன்ஃபெக்ஷன் இப்போ இருந்ததுன்னு அது லோல சொன்னாங்க. பாடுறதுனால பட் ஸ்டில் அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப நல்லா பாடுனீங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப இல்ல நல்லா ஆக்சுவலா இருந்தது. என்னன்னா எப்பவுமே ஒரு பாட்டை வந்து ஹைல பாடுறப்ப கூட வாய்ஸ் நல்லா ஓப்பன் ஆயிரும். ஓகே இப்ப நான் வந்து எனக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப கீழே இருக்கும். ஓகே, அப்ப பாடும்போது அந்த வாய்ஸ் வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி, அப்ப அடுத்த பாட்டு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா, ஆமா அது ஆமா போயிடலாம். அது திண்டுக்கல்ல திண்டுக்கல் சாரதி. ஓகே, திண்டுக்கல்ல இருக்கிறதுனால திண்டுக்கல் பாட்டு. ஓகே சூப்பர். ஓகே ஓகே. திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு என்கிட்டதான் கொஞ்சி பேச கொஞ்ச நேரம் ஒதுக்கு நாமை கல்லு ஆட்டுக்கல்லு ஆத்தோர படிக்கல்லு ஐயா மாறே துவச்சு பாரு அசையாத கருங்கல்லு. மனச பறி கொடுத்தண்டி என் மங்கையவ கூந்தலுக்குள்ள மல்லிகை மேல் ரோஜா வச்சு என்ன முடிக்குள்ள மறைச்சவளே. ஏ நகரு 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 நகருடா நாளைக்கு குளிக்கி மிடிக்கி வரும் தங்க தேருடா. ஏ நகரு 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 நகருடா நாளைக்கு குளிக்கி மிடிக்கி வரும் தங்க தேருடா. ஆமா. திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு என்கிட்டடா கொஞ்சி பேச கொஞ்ச நேரம் ஒதுக்கு. வாவ், சூப்பர். Actually, இது மேடையில வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசி டான்சர்ஸ் இப்பவே நான் கொஞ்சம் டான்ஸ் ஆடிதான் இருந்தேன். ஓகே, சோ நான் செம வைப், நல்ல ஒரு வைப். நிச்சயமா. எஸ், இதே மாதிரி இப்போ பாடல்கள்ல உங்களோட சன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவர் எப்படி உங்களை மாதிரி நாட்டுப்புற பாடல்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காரா இல்ல வந்து சினிமா பாடல்களா? இல்ல நேத்து கூட பேசிட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், "அம்மா, எனக்கு வந்து கர்நாடிக் சாங் வந்து ஒரு 80% வருது, ஆனா ஃபோக் தான் இருக்கிறதே ரொம்ப கம்மியா வருது." ஓகே, அவர் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு. இப்போ மேக்ஸிமம் இந்த நியூ சாங்ஸ் தான் நிறைய கேட்குறாங்கல்ல. அதுல பார்த்தா இந்த பாட்டுலாம் அவ்வளோ நல்லா பாடுவான். அந்த ஒரு அலையவ கலையவ ஓகே, மாடர்ன் டியூன்ஸ் எல்லாம் அவருக்கு வருது. கேட்டு அப்படி கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேப் எல்லாம் பாடுவாங்க ரெண்டு பேரும். என்ன அசத்துற பட்டாசை, ஹெய் என்ன வெடிக்கிற வாலா, 10,000 வாலா, இதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்றாங்கன்னு தெரியல. அது பாடுவான். அதே போல ஃபோக்ல அவன் ரொம்ப இது பாடுறது, என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே. இந்த பாட்டு இதெல்லாம் இந்த மாதிரி லைட் ஃபோக் பாடுறான். ஃபோக் வந்து பியூர் ஃபோக் வந்து இன்னும் பாடும்போது வந்து அவனை அறியாம வந்து அவன் வாய்ஸ்ல சில கமகங்கள் வருது. அது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அது ஒரு கிளாசிக்கல் டச் கொடுக்குது அது கேட்கும் போது. ஆனா வந்து அந்த ஸ்ருதி ஞானம், அந்த பாடுற அந்த ஒரு இது பாவம் அந்த வாய்ஸ்ல அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல நாங்க மேடைகள்ல எங்களோட ஜாயின் பண்ணுவான். அந்த கருப்பசாமி பாட்டுக்கு ஜாயின் பண்ணுவான். அது ஜாயின் பண்ணுவான். அது எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒரு பாட்டு. எனக்கே அது முதல்ல அதை கேட்டுதான் நான் அவனை மேடையிலே ஏற்றது. அந்த ராஜா சார் பாட்டு, தினம் தினமும் ஓ நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே, அந்த பாட்டு அந்த சரணத்துலலாம் அந்த எப்படி ஒரு முதலா ஒன்ன பார்த்த நேரத்திலே எதமா என்ன குயில் கூவியது. எனக்கு வரிகள் சரியா தெரியல, ஆனா இப்படிதான். அதெல்லாம் ரொம்ப அந்த சின்ன சின்ன கமகமெல்லாம் சூப்பரா போட்டு வருவா. அது ரொம்ப கேக்குறீங்க. அப்போ அவங்களுக்கு நேச்சுரலா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? கண்டிப்பா அவங்களும் உங்களை மாதிரி பெருசா வளர்ந்து வரணும்னு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சு நிறைய கத்துக்கட்டும், வளரட்டும் பொறுமையா. கண்டிப்பா. அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்துட்டு நிறைய குழந்தைகளுக்கு உதவி செய்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது நீங்க பெருசா வெளியில பேசல, பட் ஸ்டில் அது நீங்களே எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். படிக்கிற மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு உதவி செய்றீங்க கல்வி. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, நம்ம வந்து ரொம்ப ப்ராப்பரா வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு அப்படியெல்லாம் பண்றது இல்ல. அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, தர்மம். நம்ம சம்பாதிக்கிறதுல வந்து ஒரு தொகை வந்து இந்த மாதிரி நம்ம உறவுகளுக்கு கொடுக்கணும், ஒரு பகுதியை வந்து இந்த மாதிரி உதவி கேட்கறவங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி இன்னொரு பகுதி வந்து எங்க அம்மா அப்பா பாத்துக்கிறதுலயும் செலவு பண்ணணும், இப்படி ஒரு இது இருக்கும்ல, அதை வந்து கடைபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதனால என்னன்னா, முக்கியமா நாங்க யோசிக்கிறது எங்க கலைத்துறை சார்ந்த குழந்தைகளுக்கு, அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு, இல்ல அந்த கலைஞர்களுக்கு ஏதாவது பிரச்சனைங்கும் போது எப்பவுமே நாங்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து அது பணமாகவும் எங்களோட ப்ரெசன்ஸாகவும் இல்லை அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவியாகவும்
கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப அப்படியே பாயிண்ட் பண்ணி சொல்ல விரும்பலை, ஏன்னா அது அவங்களுக்கு சங்கடமாக இருக்கக்கூடாது. ஈவன் வந்து நிறைய எழுத்தாளர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து திரைத்துறையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைரக்டர் தெரிகிற அளவுக்கு, ஒரு மியூசிக் டைரக்டர் தெரிகிற அளவுக்கு ஒரு எழுத்தாளரை நமக்கு தெரியாது. ஃபோக்கில் எடுத்துகிட்டோம் ரொம்பவே கஷ்டம். ஒரு எழுத்தாளரை பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல வருமானமோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது கஷ்டம். ஆனால் அவங்களுடைய பாடல்கள்னால நாங்கள் இன்னைக்கு நிறைய வெளியில் தெரிஞ்சிருப்போம். அந்த மாதிரியானவங்களாம் வந்துட்டு ஏதோ ஒரு உதவின்னு வந்து நிற்கும் போது எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா நினச்சிட்டு நாங்கள் வந்து அந்த மாதிரி சில விஷயங்களையும் செஞ்சுருக்கோம். அவங்க ஏற்றுக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் பேர் சொன்னோம்னா அது ஏதோ நம்ம செஞ்சதுக்காக சொன்ன மாதிரி ஆயிரும். பட் அந்த மாதிரி நிறைய சூழல் அமைஞ்சிருக்கு. அது ஒன்று. இன்னும் பெருசாக செய்யணும்னு ஒரு ஆசையும் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து நம்ம கலைஞர்கள் எங்களுக்குமே மேடையில் நிகழ்ச்சி நிகழ்த்துறோம் இல்லையா, அது மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் இதை தாண்டி நமக்குன்னு ஒரு தனியாக பிஸ்னஸ் பண்ணி, இல்லை நம்ம அப்பா சேர்த்து வச்சுருக்காரு, தாத்தா சேர்த்து வச்சுருக்காரு, அதனால் இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிற ஜாலியாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. நமக்கு வந்து நம்மளும் ஒரு கிராமத்துலேருந்து வந்ததுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தோடு நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டது, அக்கா தங்கச்சி சீரு இப்படியெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம பண்ண வேண்டியிருக்கிறனால இன்னும் பெருசாக பண்ண முடியலைங்கிற ஒரு வெளியில் செய்கிறத இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ண முடியல. ஆனால் நிறைய பேர் உதவின்னு கேட்பாங்க. சில இடங்களில் செய்ய முடியுது, சில இடங்களில் செய்ய முடியலை. அதனால் என்னடா அது அவங்க கூட நினைக்கலாம், ஏன் அதை நமக்கு செஞ்சுருக்கலாமே இவங்க அப்படின்னு கூட. சூழல் தான் காரணம், மற்றபடி. பட் அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னும் செய்யணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே அதுக்கு சந்தோஷம் தான் படுவாங்க. இப்ப வந்து இந்த காதலர் தினத்துக்காக உங்களை மாதிரி ஒரு அழகான காதல் ஜோடி வந்து எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ண போறீங்க. நீங்க லவ் பண்ண டைம்ல அண்ணன் உங்களுக்காக பாடின பாட்டு, அதே மாதிரி நீங்க அண்ணனுக்கு டெடிகேட் பண்ண பாட்டு இப்ப எங்களுக்காக நீங்க பாடி காமிக்க போறீங்க. நான் கண்டிப்பா சொல்றோம், 2 பேருமே அந்த பாடலை சொல்றோம். எனக்கு வந்து அவர் என்ன பாட்டு பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசைன்னு, அந்த மனுஷனாவே சொந்தமா ஒரு பாட்டு எழுதினாரு. ஒரு பாட்டு தான் எழுதியிருக்கிறாரு. அது வந்து லவ் பண்ணும்போது எனக்காக எழுதின பாட்டு அது. அதனால நான் அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் அவருக்கு எனக்கு வந்து ஒரு வரி கூட எழுதணும்னு தோணலை. எனக்கு என்னன்னா, நான் கவிஞனா இருந்தா நிறைய கவிதை எழுதியிருப்பேன். சரிப்பா, பாடகருங்கிறனால ஒரு பாட்டு மட்டும் தான். சரி பரவாயில்ல, ஏதோ எங்களால முடிஞ்சது அந்த மாதிரி சொல்றாரு. அதனால அவரே எழுதி அவரே வந்து அதுக்கு வந்து டியூனும் பண்ணிருந்தாரு. சூப்பர். அந்த பாட்டு வந்து கேட்டே ரொம்ப நாள் ஆகுது. அந்த பாட்டு வந்து நல்லா இருக்கும். நானும் இப்ப எனக்கு பிடிச்ச பாட்டு நான் சொல்றேன், நீ பாடு. ஓகே, பாடு. சூப்பர். அத்த மகளே அத்த வெத்த ஒத்த மகளே, ஆசை வச்ச உன் மேலே, ஆசை வச்ச மாமே நானும் சூட வேணும் உன் கழுத்தில் தாலியோட பூமாலே. அந்த ஒரு நாளை எண்ணி ஆசையில காத்திருக்கேன், அந்த ஒரு நாளை எண்ணி ஆசையில காத்திருக்கேன். தந்திரவசியம் பண்ணி தவிக்க விட்டு போயிராத, தவிக்க விட்டு போயிராத. அத்த மகளே அத்த வெத்த ஒத்த மகளே, ஆசை வச்ச மேலே, ஆசை வச்ச மாமே நானும் சூட வேணும் உங்களுத்தில் தாலியோட பூமாலே, தாலியோட பூமாலே, தாலியோட பூமாலே, தாலியோட பூமாலே. வாவ், சூப்பர். ரொம்ப அழகா பாடினாரு. இப்ப உங்களோட டர்ன். அண்ணாக்காக நீங்க உங்களோட பாட்டு. கண்ணுக்குள்ள மையோ நீதான், காத்துக்குள்ள மூச்சோ நீதான், கண்ணுக்குள்ள மையோ நீதான், காத்துக்குள்ள மூச்சோ நீதான், நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் மச்சானே, நினப்புக்குள்ள நீ இருக்க மச்சானே, நினப்புக்குள்ள நீ இருக்க. கோயிலில சாமி நீதான், கோட்டையில ராசா நீதான், கோயிலில சாமி நீதான், கோட்டையில ராசா நீதான், குமரி பொண்ணு மனசுக்குள்ள மச்சானே, குடியிருக்கும் மாமே நீதான் மச்சானே, குடியிருக்கும் மாமே நீதான். இன்னொரு வரி கதை பாடுறேன். நெத்தியில பொட்டு நீதான், நெஞ்சில் விழும் தாலி நீதான், நெத்தியில பொட்டு நீதான், நெஞ்சில் விழும் தாலி நீதான், முந்தியில முடிஞ்சு வச்ச மச்சானே, முன்கோப புருஷே நீதான் மச்சானே, முன்கோப புருஷே நீதான்.
ரொம்ப கியூட்டா இருந்தது. அவரு எப்படி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிதான் இருவாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எஸ், இப்போ நீங்க வந்து உலகத்துல இருக்க அனைத்து காதலர்களுக்கும் காதலர் தினத்துக்காக உங்க 2 பேரோட வாய்ஸ்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டு எங்களுக்காக பாடி காமிங்க. ஷூர், கண்டிப்பா. இது பாடும்போது எங்களுக்கும் எனர்ஜி ஆகும், மக்களுக்கும் எனர்ஜி ஆகும். நம்ம போலாம். ஓகே. ஒரு துள்ளலான ஒரு பாடல் சினிமாவில் நாங்கள் பாடினதான். அந்த பாடலே புஷ்பா 2க்காக அந்த ஃபீலிங்ஸோட கொடுக்குறேன். 6க்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி, படுத்தா ஒரு வாட்டி, முழிச்சா ஒரு வாட்டி, கனவுல ஒண்ண நினைச்சா ஒரு வாட்டி, கையை தொடும் போது ஒரு வாட்டி, காலு ரசும் போது ஒரு வாட்டி, கட்ட மூடி மிசப்பட்டா ஒரு வாட்டி, வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ். சின்ன ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி, கண்ணால சிக்கட்டா வான ஒரு வாட்டி, பூவச்ச ஒரு வாட்டி, பொட்டிட்ட ஒரு வாட்டி, தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி, சோம்பல் முறிச்சா ஒரு வாட்டி, சொங்குடி கட்டுன ஒரு வாட்டி, தண்ணி கோட தூக்கி தருமுன ஒரு வாட்டி, வந்துச்ச ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்ச ஃபீலிங்ஸ், வந்துச்ச ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்ச ஃபீலிங்ஸ். வாவ், சோ எனர்ஜெட்டிக். ரொம்ப நல்லா இருந்தது. செந்தில் அண்ணா, ராஜலட்சுமி அக்கா, உங்களை வந்து ஒரு மாதிரி உரிமையோட அண்ணா அக்கா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது. ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய ரொம்ப அழகான பாடல்களை எங்களுக்கு கொடுத்தீங்க. நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன், நம்ம கிட்ட பேசுறவங்களை வந்து இன்முகத்தோட வரவேற்கிறதே ஒரு மிகப்பெரிய தர்மம் அப்படின்னு. ஐ திங்க் அந்த தர்மத்தை நீங்க 2 பேருமே ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். வசந்த் டிவியில நம்ம February 14 காதல் தினத்தை முன்னிட்டு நாங்க வந்து சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தது. நீங்க ரொம்ப ரொம்ப எங்களை எனர்ஜியா வச்சுக்கிட்டீங்க இந்த ஹோல் இன்டர்வியூல. ஆமா, ஸோ அதனால நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் எங்களை பொறுமையோட பார்த்ததுக்கு. நிச்சயமா. அதே போல இந்த நேரத்துல காதலர்களா இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இந்த நேரத்துல எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே புரிதலோட லைஃப் லாங் நீங்க இருக்கணும். என்னன்னா, லவ் பண்ணும்போது இப்போ நாங்களுமே எடுத்துக்கிட்டாக்கா சின்ன சின்ன சண்டைகள்லாம் அப்பப்போ வரும், திருமணத்துக்கு அப்புறமும் அப்பப்போ வரும். ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வச்சிருக்க அந்த ஒரு புரிதல் தான் அது. மிஞ்சி போனால் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அப்புறம் நாங்கள் சேர்ந்துக்குவோம். நாங்கள் எப்பவும் போல் நார்மல் ஆகிடுவோம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு அது இது பண்ணிடாத அளவுக்கு, அந்த அளவுக்கெல்லாம் போகாமல் நீங்கள் எல்லாருமே எப்போ ஒத்துமையாக இருக்கணும். இந்த நேரத்தில் ஒரு நாங்கள் என்ன சொல்கிறது, காதலிச்சு திருமணம் பண்ணதுனால நாங்க வந்து அதை சொல்றதுக்கு எங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு, அதுக்கு உரிமை இருக்கு. சோ எஸ், காதலை பத்தி இவ்ளோ சொல்ற நீங்க வந்து காதலுக்காக எங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. ஓ அப்படியா? ஃபினிஷிங்கா? எஸ், ஃபினிஷிங் டச். ஓகே, உலகநாயகன் பாட்டு. ஓகே. வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய். சூப்பர், ஃபினிஷிங் டச் வந்து பயங்கரமா கொடுத்துட்டீங்க, பவர்ஃபுல்லா. எஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய மேடைகளுக்கு போய் நிறைய பாராட்டுக்கள் நீங்க வாங்கணும். மென்மேலும் உங்களோட பாட்டை வந்து நாங்க கேட்டு எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு நாங்களும் எங்க சார்பா வாழ்த்திக்கிறோம். எங்களுக்காக இவ்வளவு நேரம் செலவிட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நம்மளோட நாட்டுப்புற பாடகர்கள் செந்தில் அண்ணா அண்ட் ராஜலட்சுமி அக்கா ரொம்ப நிறைய அழகான பாடல்கள் பாடி நம்ம எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Loki.